ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ கங்கா கேரக்டர் நம்மளால் தப்பு சொல்ல முடியாது. நாங்கள் பண்ணுறது முழுக்க முழுக்க ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி முழுக்க முழுக்க தப்பு அப்படின்ற மாதிரியும் சொல்ல முடியாது. இன்றைக்கி எபிசோடில் அவங்க கரெக்டாக விஜய் காவேரி அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது காவேரிக்கு ஏன் அம்மா வேண்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே பார்த்திங்கன்னா கங்காவுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. தெரிஞ்சாலும் அப்படி தான் நெகட்டிவாக திங்க் பண்ணுவாங்க. பட் இதுவும் கூடலாம் ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம கங்கா பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா காவேரிக்கு அம்மா போட்ட டைமில் அம்மா போட்டதுனால ஸோ 5th மந்த் தான் கிளியராக சொல்ல முடியும் அப்படின்னு டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அம்மாவுக்கும் விஜய்க்கு மட்டும் தான் தெரியும். இப்போ காவேரிக்கு தெரியும். அவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் கங்கா இல்லை. ஸோ கங்கா இருந்தாங்கன்னா கூட அதை அவங்க பெருசாக எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ வாலண்டியராக அங்கே ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகணும், ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறதுக்காகவே இது வேணுமனே பண்ண மாதிரி தான் ஒரு ட்ராக்கு. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போன மாதிரியும் கரெக்டாக அந்த டாப்பிக்கை பேசி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட என்ட்ரி இருக்கும். எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்கன்னு தெரியல. இது எல்லாமே கங்கா மனசளவில் அதை தப்பாக நினைக்கணும், சண்டை போடணும், பிரச்சனையாக்கணும், ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் பண்ண விஷயம். ஏன்னா கங்காவுக்கு ப்ராப்ளம் வருமோன்னு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணதுனால. ஸோ அதுக்கு எதுவுமே யோசிக்கலையே, திங்க் பண்ணலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அதை விட முக்கியமான பிரச்சனை காவேரியோடுங்கிறது கங்காவுக்கு தெரியாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கங்கா பாயிண்ட் ஆஃப் வியூலங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேர் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.